வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு கொண்டு வந்துள்ள ஒரு புதிய அதிரடி அறிவிப்பு. ஸோ இதெல்லாம் கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிருப்பீங்க இல்லையா? என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ நம்மளோட சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, தமிழக அரசு கொண்டு வந்த அதிரடி அறிவிப்பு. பெண்களுக்கு இடையூறாக ஏதாச்சும் சம்திங் இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு தூக்கு தண்டனை. அது என்னென்ன தண்டனை அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் கிளியராகவே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதனால் ஆண்களே முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த அட்டவணை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தண்டனை அதிகரிப்பு என்னென்ன குற்றங்கள்ன்றதை பார்க்கலாமா? முதல்ல வந்து பாலியல் வன்புணர்ச்சி, சரிங்களா? இதில் ஈடுபட்டீங்க அப்படின்னா முன்னாடி 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை இருந்தது. இப்போ வந்து 14 ஆண்டு காலமாக வந்து குறைந்தபட்சம் 14 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உஷாராக இருங்க, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். அடுத்தது நெருங்கிய உறவினர் அல்லது காவல்துறை ஊழியர் பாலியல் வன்புணர்ச்சியால் ஈடுபட்டால், சரிங்களா? அவங்க ரிலேஷன் இல்லைனா காவல்துறையால் ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டால், முன்னாடி 10 ஆண்டு கடுங்காவல் இருந்துச்சு, இப்போது 20 ஆண்டு கடுங்காவல் குறைந்தபட்சம் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சமே 20 ஆண்டு, அப்போ அதிகமாகவும் இருக்கலாம். அடுத்து வந்து 12 வயதுக்குட்பட்ட சிறுமி மீது பாலியல் வன்புணர்ச்சி, சின்ன குழந்தைங்களை இந்த மாதிரி பேசினா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஆயுள் தண்டனை கூட, மரண தண்டனை கிடைக்கும், சரிங்களா? தூக்கிலே போட்டுருவாங்க. அதனால் உஷாராக இருக்குது. முன்னாடி இருந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க, ஒன்று தூக்கு தான், உங்களுக்கு வந்து இப்போ தூக்கில் போட்டுருவாங்க, ஆயுள் இல்லைன்னா மரண தண்டனை. அடுத்து பாலியல் வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 20 ஆண்டுகள் இருந்தது, இப்போ ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டாங்க. கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி, சரிங்களா? நிறைய பேர் சேர்ந்து ஒரு பொட்ட பிள்ளைங்களை நீங்கள் பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் சிறையே சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்தது, இப்போ மரண தண்டனையே சொல்லிட்டாங்க. இல்லை எது எடுத்தாலும் நீங்கள் தூக்கு தான், பெண்களை தொட்டாவே தூக்கு தண்டனை தான். மீண்டும் மீண்டும் குற்றம் இழைத்தவர்கள், முன்னாடி வந்து ஆயுள் சிறை இருந்துச்சு, இப்போல்லாம் அதெல்லாம் பேச்சுக்கே கிடையாது, தூக்கில் போட அவனை மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாலியல் தொல்லை ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா, முன்னாடி 3 ஆண்டுகள் இருந்தது, இப்போ 5 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. பெண்ணை பின்தொடர்தல், இது முன்னாடி எதுவுமே சட்டம் கிடையாது, சரிங்களா? பெண்ணை பின்தொடராங்க அப்படின்னு சட்டம் கிடையாது, இப்போ 5லேருந்து 7 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆசை, அதாவது ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணணும் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாமே ஆசிட்டில் அடிப்பாங்க, முட்டை வச்சு ஆசிட் அடிப்பாங்க இல்லையா, இந்த படத்தில் வர மாதிரி. அதனால் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி 10 ஆண்டுகள் இருந்துச்சு சிறை தண்டனை, எல்லாம் ஆயுள் தண்டனை இருந்துச்சு, இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தூக்கு தண்டனை தான், சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் பெண்கள் மேலே கையை வச்சா நீ அவ்வளோதான், நீ கடவுள்கிட்ட எமங்கிட்ட போக வேண்டியதான். அந்த மாதிரி தண்டனை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஆசிட் வீச முயற்சி பண்ணாவே உங்களுக்கு வந்து 5 முதல் 7 ஆண்டுகள் இருந்தது, இப்போ 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அப்படி இல்லைனா அதிகபட்சம் ஆயுள் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்றது இவங்களோட ஆட்சியில் முழுக்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த தண்டனை எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு, கண்டிப்பாக ஆண்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஆண்கள் உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்டனை எல்லாமே இவரோட ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்களா அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பல தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சக்தி. பாய்.